நடத்துகிற எப்படின்னா ஒரு சபை நடத்துகிற மாதிரி. இப்போ எப்படி ஒரு சர்ச்சில் வந்து இப்போ எப்படி இந்த நிறைய கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் வந்து இப்போ அப்படி தான். பாஸ்டர் வருவார், பிரசங்கம் கொடுப்பார், அதை வந்து லைவ் ஷூட் பண்ணுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க. இது வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது நிறையா வந்து வழிபாட்டு தலங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இது மெயினாக நடக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, வளர்த்து வச்சுருக்காரு. அப்போ இந்த வியூஸும் இந்த இதுவும் இந்த ஒரு வெளிச்சமும் இதை அப்படியே புட்டு புட்டு வச்சுருக்காரு. அவருக்கே ஒரு பக்கம் தெரிஞ்சு போச்சு. சீமானவர்களுக்கே வந்து என்னன்னா கட்சி வளராததுக்கு காரணம், கட்சி வந்து நிறைய இடங்களில் வந்து பின்னடைவில் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிறவங்க தான். இப்போ இருக்கிறவங்க ஒழுங்காக கட்சி பணியை பார்க்கறது இல்லை அப்படின்றத சூசகமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த இதுக்கு முன்னாடி நீங்கினவங்களுக்கு சொல்லலை, இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டவங்களுக்கோ இல்லை வெளியேறி போனவங்களுக்கோ அவர் சீமானவர்கள் சொல்லலை. தற்பொழுது இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தான் மேலே வந்து ஒரு புகழ் வெளிச்சம் வந்தோடனே, தனக்குன்னு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தோடனே, மேடையில் பேச வாய்ப்பு கிடைச்சோடனே, அதுக்கப்புறம் தன்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டு செஞ்சு கட்சியின் சார்பாக சிறப்பு பேச்சாளராக அழைத்தோடனே செஞ்சோடனே போய் பேசணுன்னே புகழ் வெளிச்சம் போட்டோன்னே ஒரு மாதிரி அப்படி இப்படி ஒரு வளைவலி கணக்கை வச்சோடனே செஞ்சோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் இப்படி இருந்துட்டால் கட்சி எப்படி வளரும்? அடுத்த தலைவன் நான் தான், சீமானுக்கு அடுத்து நான் தான், பூச்சா குமுறி இருக்காப்புல. ஓப்பனாக சொல்ல போனோம்னா அதுதான் குமுறுன்னு குமுறி இருக்காப்புல. இவர் சொல்கிறபடி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏன் இந்த மாதிரி குமுறுறாப்புல, ஏன் இப்படி பண்ணுறாப்புல அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் என்பவர் வந்து இப்போ கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்திலே வேறு விதமான ஒரு பாதையிலே கட்சியை இழுத்து செல்வதற்கான அனைத்து வேலைகளையுமே அவர் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறாரா என்னவோ தெரியலை. அது சீமான் காது வரையும் சென்றதால் தான் இப்படி ஒரு பொது வெளியில் பொது பேட்டியில் ஓப்பனாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார். எப்பயுமே இப்படி சொல்ல மாட்டார். செங்கல் கதை வீடு கட்டுற கதைலாம் சொல்லவே மாட்டார். செங்கல் கொட்டி கிடக்கும் போதே வந்து வீடை கட்டணும்ல, கெட்டினா தானே வந்து எனக்கு அது எனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த மூத்த இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல, இந்த இடுமாவன கார்த்தி, நம்ம காளிமாக்கா, ஹிமாயினு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்கியராஜனை, இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாருமே உட்காந்து மூத்த நிர்வாகிகள் இடத்துல பார்த்தோம்னா ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 6 பேர் வந்து இதைத்தான் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்காம சமூக வலைதளத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளையும் எதிர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, குறிப்பாக ஆளுங்கட்சியை ரொம்ப நோண்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தன்னோட, அதாவது கட்சியினுடைய இந்த இடத்துல வந்து கட்சியினுடைய வந்து பிரதிபலிப்பாக, கட்சியினுடைய விமர்சனமாக, கட்சியினுடைய வந்து ஒரு விரிவுரையாக வைக்காம தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் வந்து பிரபலமாகிக்கிட்டு இருக்காங்க, தனிப்பட்ட முறையில். அப்போ எந்த இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சி இதை செய்கிறது, இதை எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி இது பண்ணலை. உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகன் சேனலை பார்த்தாலே தெரியும், ஃபுல் எதிர்ப்பு வந்து திமுகவாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக சாட்டை துரைமுருகன் இது வரைக்கும் கட்சியை வந்து வலுப்படுத்தினதாக நம்ம எந்த ஒரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்ததில்லை. அங்கங்கே கூப்பிடுறாங்க, மேடையில் போய் பேசுவாப்புல, யூடியூப்பில் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே மேடையில் பேசுவாப்புல, அதுக்கப்புறம் அதே தான் மறுபடியும் யூடியூப்பில் பேசுவாப்புல செய்வாப்புல. இப்போ நல்லா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே போயிருச்சு. கொஞ்சம் போதை அன்னை பாணியில் சொல்ல போனால் அந்த போதை தலைக்கு ஏறிடுச்சு வச்சிருச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்போது செய்யும்போது இப்போ வந்து என்ன அப்படின்னா, சீமானோட நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தவங்கள நீங்கள் சீமானோட வந்து சீமான ஒரு மரியாதையை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஃபுல்லாக சைட்டு மாணிக்கு சாட்டை துரைமுருகன் எந்த ஒரு சீமானோட அனுமதி இன்றி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இருக்கிறது கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு பெரிய பதவியில் இருக்காப்புல. இப்படி இருக்கிறப்போ வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை கூறும்போது எப்படி கூற வேண்டும்? என்னதான் இருந்தாலும் வந்து தலைமையிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறணும். அன்னை சீமானவர்கள் உத்தரவு கொடுக்கணும், இதை பேசுப்பா வச்சுப்பா அப்படின்ட்டு. அந்த ஆடியோலே சொல்றாரு, என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன். இந்த மதுரையில் இருக்கிற மாநில அண்ணன் மேல ரொம்ப அன்புள்ளவன். என்னத்தையாவது பேசி வைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடைவெளி ஒன்னுல இருந்து வெளியில நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ. இதுக்குள்ள இருந்தா என்ன கேட்காம எதையும் பேசக்கூடாது. உனக்கு கட்சி வேணும், அண்ணன் வேணும்னா நான் சொல்றது என்ன கேட்டு தான் பேசணும். இந்த கோட்டுக்குள்ள நீ விளையாடணும். இல்ல நீ வெளியில போயிட்டு நீ விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு. நான் தமிழ்ல இருந்து நான் விளைக்கிறேங்க, எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பேசினா நான் ஒன்னும் பேச போறது இல்லையே. எதையாவது ஒண்ணு பேசி விட, எதையாவது ஒண்ணு செஞ்சு விட. அப்பெல்லாம் நம்ம கொள்கை இல்லப்பா. திருமாவளவன பேசுறதோ மத்தவங்களை நினைச்சுக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை. சரியில்லையே, உனக்காக என்ன ரொம்ப சைத்துட்டேன், ரொம்ப படுத்துட்டேன். அது பார்த்துக்க நீ தான் முடிவு எடுக்கணும். இது நல்லா இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீ விலையை நின்று என்ன வேணாலும் பேச, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எங்கே போவியோ அது நீ தனியா நின்றுட்டு எங்கிட்டு நீ ஒரு வலையில் நடத்துகிறோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது ஓ விருப்பம். இதுக்குள்ள இருந்த நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்ல அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும். நீ உன்னை பேசி விடாது, நான் பொறுப்பேற்க முடியாது தம்பி. பார்த்து பண்ணுங்க.
மதுரை மாநிலம்லாம் என் மேலே வந்து ரொம்ப அன்பு கொண்டு இருக்கிறவன், நீ கூசாமல் வாய்க்கு வந்து அதை பேசிட்டு உனக்கு ஓயாமல் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாப்புல. மாலின்றவர் யார் அப்படின்னா அவர் வந்து நம்ம அண்ணன் விசிகாவில் வந்து ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து மதுரையில் வந்து அவர் வந்து விசிகாவோட ஒரு முக்கிய முகம் வந்து அவர் வந்து. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து கூசாமல் இவன் வந்து இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணா, தன்னிடம் போஸ்டிங் இருக்குது, தனக்கு எது ஒன்றா சீமானை வந்து செய்வார். அதாவது இதில் வந்து ஒரு விஷயம் ஓவராலாக சொல்கிறது எல்லாரும் என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று, அதாவது இவ்வளோ ப்ரெஷரையும் இவ்வளோ சேட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்டை பையில அவர் ஒரு இலகுவாக தான் கண்டிக்கிறாரே ஒழிய இலகுவாக தான் மறுபடியும் சொல்கிறாரு. அதாவது இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, மற்றவனெல்லாம் வந்து போட்டு அறிக்கை விட்டு நீக்கம் பண்ணிவிட்டு கம்முன்னு கிடப்பார் எதுவுமே சொல்லாமல். அதை மீறி வேணாவது ஒருத்தன் வார்டில் தொகுதியிலேருந்து ஃபோன் போட்டு, அண்ணே இந்த வேட்பாளர் போடணும்னா, நீ என்ன சொல்கிறியாடா, போட போட வேலை பார்க்க வேண்டாம் போடா அப்படிம்பாரு. இப்படியெல்லாம் சொல்கிறவர் செய்கிறவர். இப்போ சமீபத்தில் சாட்டை துறைமுகம்ல இருந்தப்போ வந்து பார்த்தாரு, செஞ்சார், அவனுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் அவர் பண்ணார், எல்லாம் பண்ணார், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போய்கிட்டு இருக்காப்புல. அரசியல் பணியை நாம் தமிழர் கட்சியை வளர்றதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க சொன்னோம் அப்படின்னா, என்னமோ இப்போ எதிர்கட்சிக்குள்ளே இப்போ 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சாட்டை பையன் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருந்தால் எப்படி வந்து கட்சியை வளர்க்குறது பிறகு அப்படி தான் வந்து அண்ணன் வருத்தப்படுறாப்புல. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சாட்டை துரைமுருகன் வந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் வச்சாலும் செஞ்சாலும் சீமானவர்கள் வந்து கண்டிக்கிறதா இருந்தால் உண்மையிலே இந்த வெளியே நீக்கிட்டு என்ன சொல்கிறது, இந்த சாட்டை துரைமுருகனுக்கு மட்டும் தான் இந்த ஒரு பெனிஃபிட்டு. வெளியே நீக்குவாப்பில் பழையபடி சேர்த்துக்குருவாப்பில். நீங்கள் நீக்கிறதா இருந்தால் அதிரடியாக நீக்கி விடுங்க. எந்த கருத்தை அவர் சொல்கிறாருல ஃபோனில், நீ எந்த கருத்தை பேசினாலும் நீ வெளியே நின்று பேசிக்கோ. நீ உள்ள கட்சிக்குள்ளே இருந்துட்டு பேசுகிறதா இருந்தால் இந்த கோட்டுக்குள்ளே தான் நீ விளையாடணும். என்னையை கேட்காம நீ எதுவும் பேசக்கூடாது. உனக்கு நான் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, உனக்கு நான் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, செய்ய முடியாது. நீ வாட்டில் இஷ்டத்துக்கு நீ வாட்டில் பேசிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு போனவங்களுக்கு தெரியாதா? என்னதான் வந்து சீமான ஒரு கோமாளியாகவே இருந்தாலுமே ஒரு அரசியல் கட்சியை பார்க்கும்போது அரசியலோடு தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கோம். தனியாக ஒரு வன்மத்தோட ஒரு சாதி வெறியோட அவன் இப்படி பேசிட்டானா இவன் இப்படி பேசிட்டானா போடுறான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, இன்னும் வந்து இந்த ஒரு கடைசியில் உட்காந்துருப்பாங்க பாருங்க, கட்சியினுடைய அடிமட்ட தொண்டை வந்து சீருவான் பாருங்க, அந்த மாதிரி இவன் சீறிக்கிட்டு இருக்கான். அதை சீரவே கூடாது. அந்த மாதிரி அரசியல்ன்றது ஒரு நிலைப்பாடு இருக்குது, அந்த ஒரு தன்மையை போய்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல. விரைவில் அதிரடியாக சீமானுடைய நடவடிக்கை பாயுமா, இல்லை மீண்டும் வந்து சீமானுடைய கரிசன பார்வைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பு தான் உலகம்ன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற, இந்த சோசியல் மீடியா யூடியூப் சம்பளம் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலிசடைகளை ஃபுல்லாக தூக்கி 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்தில் போட்டு, இல்லை அவன் இருக்கிற மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவராக இல்லை வேறு போஸ்டிங்கில் போட்டு நீ ஒழுங்காக போய் நீ அங்கே கட்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவார்ந்த ஒரு 4 பேரை, அறிவார்ந்த ஒரு 10 பேரை தயவு செய்து கூட அங்கே மாநிலத்தில் கூட வச்சுக்கோங்க, சென்னையில் இவங்கள கூட வச்சுக்கோங்க. அறிவார்ந்தவங்களை, பெரிய ஆட்களை, அரசியல் தெளிவுள்ளவர்களை, அரசியல் பார்வையாளர்களை, அந்த மாதிரியான ஒரு ஆட்களை வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சா செஞ்சால் கட்சி இன்னும் வந்து வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனே. இந்த அல்ற சில்லறையெல்லாம் முதல் துரத்தி விடுங்க. துரத்தி விட்டு அவன் போய் நீ போய் உன் ஊரில் போய் கட்சி பண்ணியை பாரு, நீங்கள் அங்கே போய் யூடியூப் சேனல் நடத்து, நீ அங்கே போய் எதுவும் செய்யி, முதல் கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை பாரு, கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை பாருங்க, போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபுல்லாக பெடத்தில் அடித்து அனுப்பிவிடுனேன். அப்போ தான் வந்து சரிப்பட்டு வரும். அண்ணன் எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஆள், 1000 தான் அண்ணன் பேசினாலும் வச்சாலும் செஞ்சாலும் இப்படி பண்ணிட்டீங்களப்பா, கூட இருந்தே அண்ணனை வந்து செய்ய பார்க்குறீங்க. அடுத்த வீடியோக்கு வரேன் நான் அடுத்த வீடியோவில் வரேன் நான். ரொம்ப சிரிப்பாக தான் வருது. என்ன சொல்கிறேன், அண்ணன் பாவம் அந்த பேட்டியில் உட்காந்துக்கிட்டு தன்னால் வயிறு புதுங்க அதை கொஞ்சம் பெரிய சட்டையாக தான் போட்டு போய் உட்காருனேன். ஏனே உனக்கு சரி பிராண்டட் சட்டைன்னா அப்படி ஃபிட்டாக ஸ்லிம் ஃபிட்டாகவே போடுவோம் உங்களுக்கு அப்படி போய் உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு படித்து வச்ச கவிதையை ஃபுல்லாக அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து புக்கில் படித்து வச்ச கவிதையை ஃபுல்லாக உறவுகளுடன் சீமான்னா உறவுகளை பார்த்து பேசணும். அந்த இடத்துல உறவுகளை கேள்வி கேட்டு விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க அந்த கருத்தையும் கேட்கணும். நெறியாளர் அவர் இஷ்டத்துக்கு கேட்குறாரு, இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த புக்கில் படித்தது வாட்ஸ்அப்பில் படித்தது இந்த எப்படியே மேலே பார்த்துக்கிட்டே
அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காரு, ஒப்பிக்கிறாரு. இதுதான் உறவுகளோட சீமானா? என்னமோ தெரில. ஸோ அதனால் வந்து உறவுகளே, தம்பிகளே உங்களுக்கு வந்து சீமான் அண்ணன் மட்டும்தான் தலைவன். மற்ற யாரையும் தலைவனை ஏற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நாம் தமிழர்ன்ற கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு செயல்படக்கூடாது. அண்ணன் என்ன கொள்கை கோட்பாடு சொல்கிறாரோ அதை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். இந்த மாமா பையன் சொல்கிறான்ட்டு கட்சியை வந்து போய் மக்களாக கலந்து கட்சியினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சொல்லாமல் இந்த மாமா பையன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற யூடியூப் சேனலில் ஃபுல்லாக எவன் வந்து நாம் தமிழருக்கு எதிராக இது பண்ணுறானோ பேசுகிறானோ கீழே போய் கமெண்ட் எழுதுறதே வந்து கட்சி பணி கிடையாது. இந்த 200 ரூபா ஊப்பி காப்பி மாப்பின்னு எழுதுறீங்கல்ல, இது வந்து கட்சி பணி கிடையாது. அண்ணனே சொல்லிட்டாப்ல, பெரியாரை எதிர்க்கிறது வேலை இல்லை, திராவிடத்தை சித்தாந்தத்தை எதிர்க்கிறது என் வேலை இல்லை அப்படின்ட்டாப்புல அந்த பேட்டியில். ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த மாமா பைய பேச்சை கேட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை கொண்டு போய் வேற எங்கேயா தள்ளி விட்டு வந்துடுவான். அதான் நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.